தென்காசி மாவட்டம் பாறைப்பட்டியில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை காணலாம். மேலும் விரிவான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பகிரலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சமுத்திரபாண்டி. 70 வயதான இவர் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் நேற்று அவரது உடலை இடுகாட்டிற்கு எடுத்து செல்வதற்கு முன்பு அவரது உறவினர்கள் நீர்மலைக்கு செம்பு தண்ணீர் எடுக்க சென்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக நீர்மலைக்கு செல்லும் போது இது தொடர்பாக அந்த வழியாக செல்வது தொடர்பாக அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு தரப்பினருக்கும் உயிரிழந்த சமுத்திரபாண்டியின் உறவினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் வேலுச்சாமி என்பவர் தலையில் ஒருவர் கட்டையால் தாக்குதல் நடத்தவே காயமடைந்த அவரை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக புளியங்குடி போலீசார் 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனை ஏற்படாத வகையில் பாறைப்பட்டி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் குறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.